இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம், என்எல்சி நிர்வாகத்தினுடைய கொள்கை என்பது நிரந்தர தன்மையுள்ள வேலைகளையே, பெரண்டல் நேச்சர் ஆஃப் ஒர்க், நிரந்தர தன்மையுள்ள வேலைகளையே நிரந்தர தொழிலாளர்கள் வச்சு வேலை செய்வதற்கு பதிலாக அவர்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி தனியாருக்கு விடுவது என்பது என்எல்சியில் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த மேல்மண் நீக்கம் சொல்லுவாங்க, சர்ஃபேஸ் பெஞ்ச். ஏற்கனவே என்எல்சி நிறுவனம் தான் தொழிலாளர்கள் தான் செய்வாங்க. அந்த மேல்மண் நீக்கம் முழுசும் கான்ட்ராக்டுக்கு விட்டாச்சு. அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் முழுவதும் கான்ட்ராக்ட் தான். மிஷின் மெயின்டெனன்ஸ், இந்த இயந்திர பராமரிப்பும் கான்ட்ராக்ட் தான். சொல்லப்போன பொதுத்துறை நிறுவனமாக காட்சி அளிக்கும். அதுல பல பணிகள் கான்ட்ராக்ட் விடுறாங்கன்னு சொன்னா வேறொரு வகையில் மறைமுகமாக தனியார்மயமாகக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அதிகமான லாபம் கிடைக்குது, டேர்ன் அதிகமாகுது, நிர்வாகம் விரிவடையுது. ஆனாலும் இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் நிரந்தர தொழிலாளர் எண்ணிக்கையை குறைப்பதும், கணிசமான பணிகளை, நிரந்தர பணிகளை கான்ட்ராக்டோடு அவுட் சோர்ஸ் செய்வதும் இப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருக்குன்னு. ஆகவே அப்போ என்எல்சியில் நெய்வேலி வளாகத்தில் இந்த நெய்வேலி நிறுவனத்தை பாதுகாப்பது என்பது, பொதுத்துறையை பாதுகாப்பது என்பதே நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கடமை. அத்தகைய மகத்தான கடமை சிஐடி சங்கத்தை பொறுத்தவரையில் இது நெய்வேலியில் 1954ஆம் ஆண்டு உருவானது சிஐடி சங்கம். துவக்க காலம் இன்று வரையில் நெய்வேலி நிறுவனத்தை பாதுகாப்பது, பொதுத்துறை பாதுகாப்பது, தொழிலாளர் நலன்களை பாதுகாப்பது என்ற ஒரு மகத்தான போராட்டத்தை சிஐடி நடத்திக்கிட்டு இருக்கு. அத்தகைய மகத்தான சிஐடி அமைப்பு என்பது பேச்சுவார்த்தைக்கு வரணும். நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு, தொழில் நலன்களை பாதுகாப்பதற்கு சிஐடி பேச்சுவார்த்தைக்கு வந்தால் தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். ஆகவே நடக்க இருக்கிற 25 நடக்க இருக்கிற ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலில் தொழிலாளர் ஊழியர்கள் சிஐடிக்கு வாக்களித்து ஒரு முதன்மை சங்கமாக தேர்ந்தெடுப்பது என்பதுதான் நெய்வேலி வளாகத்தில் நிறுவனத்தை தொழிலாளர் நலனை பாதுகாப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு வழிவகை உருவாக்கும்னு நான் கேட்டுட்டு விரும்புகிறேன்.